வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சுவையான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அதாவது ஒரே கல்லுல 2 மாங்காய், ஒரே ஒரு மசாலா தான் செய்ய போறோம். அந்த மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆலு பரோட்டாவும் செய்ய போறோம், மசாலா தோசையும் செய்ய போறோம். ஸோ அந்த மசாலாவே ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறோம். அது எப்படிங்கிறது தான் நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. கோதுமை மாவு 2 கப்பு, தண்ணி 1 கப்பு, அதில் தேவையான உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. மேலே எண்ணெய் பூசி அதை மூடி போட்டு வச்சாச்சு. இல்லைனா மேலே மாவு காஞ்சிரும். அதனால் லைட்டாக எண்ணெயை அதில் பூசி விட்டுட்டு ஒரு மூடி இல்லைனா ஒரு துணியை போட்டு மூடிடுங்க. அடுத்து நம்ம மசாலாக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் 7, பூண்டு 4 பல், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் முழு மல்லி எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை மசிச்சு எடுத்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொருளையும் ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சீரக பொடி, அப்புறம் மல்லி பொடி, இந்த 4 மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ சப்பாத்தி மாவில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு நம்ம மசாலாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு நல்லா துணி மடிக்கிற மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி இதை மடித்து விட்டு அதுக்கப்புறம் பால் மாதிரி பண்ணி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துடலாம். தோசைகளில் நம்ம பட்டர் போட்டுட்டு நம்ம இந்த ஸ்டஃப் பண்ண இந்த பரோட்டாவை உள்ளே போட்டு இதை நல்லா 2 பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி எடுத்தோம்னா யம்மியான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம தோசைக்கும் பண்ண போகிறோம். இந்த ஸ்டஃப்பை நம்ம பானிபூரிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தோசைக்கு நம்ம தோசை ஊற்றிட்டு நடுவில் இந்த மசாலாவை வச்சு நல்லா அதை ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா யம்மியான மசாலா தோசையும் கிடைச்சிரும். ஸோ ஒரே கல்லில் நம்ம 2 மாங்காவை அடித்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.